ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாட்கள் ரொம்ப சீக்கிரம் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருந்தது. கடன்னு ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மறந்துடாதீங்க. உங்கள் பிஸி லைஃப் ஸ்டைலில் கொஞ்ச நேரம் உட்காருங்க. போதும். ரொம்ப ஓடி 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 சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் சொல்லலாம், லோன் கட்டணும், இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன், எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். ஆனால் சமாதானம் ஒன்று இல்லையே சார். வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இல்லவே இல்லையே. ஓடி ஓடி என்ன பிரயோஜனம்? உங்கள் ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறீங்க, உங்கள் வேலைக்காக கஷ்டப்படுறீங்க, ஆனால் பீஸ் இல்லையே சார். அந்த சமாதானம் வேணுமா? இந்த காலவேளையில் நான் சமாதானத்தை இழந்துட்டேன். சமாதானம் தொலைஞ்சு போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஏதோ நல்லா இருக்கிறது போல் நடிக்கிறேன். என் மனைவிக்கிட்ட, என் புருஷன்கிட்ட, என் பிள்ளைங்கிட்ட, சர்ச்சிலையும் போனாலும் உட்கார முடியல. ஏதோ ஒன்று இழந்துட்டேன் சார். என் ஃபோக்கஸ்லாம் மாறிடுச்சு சார் அப்படின்னு ஒரு வேளை கவலையோடு இந்த காலவேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ. யோவான் 14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இட்ஸ் ஓகே. போதும். ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கிறீங்க. டேக் அ பாஸ். கோ சம்வேர். டேக் அ டீப் பிரெத் அண்ட் ப்ரே. உங்கள் ஜபத்தை கேட்குற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. உங்கள் ஜபத்தை தள்ள மாட்டார் சார். உங்களை விட்டு விலக மாட்டார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் கரங்களை உயர்த்தி இந்த காலவேளையில், ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே உங்களுடைய சமாதானத்தை எனக்கு தாரும், என்னை அழகு செய்யப்பான்னு நீங்கள் கேட்கும் போது பூரண சமாதானத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். பலம் தருவார், உற்சாகப்படுத்துவார். பயப்படாமல் ஓடுங்க. கர்த்தர் தாமங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக.